ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கர்ம வினை தீர்க்கும் 5 உபாயங்கள். எந்த வகையில் நம்மளுடைய கர்மாவின் பிறவி ஊழ்வினைகளை, அதாவது கெட்ட பலன்களை தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மூல நூல்களும் உபநிஷத்துக்களும் நிறைய வழிமுறைகளை சொல்லி வச்சுட்ருக்கோம். அதில் மிக முக்கியமான 5 உபாயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக கர்மகாரகன் அப்படின்னு சனியை தான் சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலோ, லக்னம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் வீட்டிலோ, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலோ சனி பகவான் அமர்ந்து வேறு பாவக்கோள்களான ராகு, கேது, செவ்வாய் இவர்களுடைய தொடர்புகளையும் பெற்றால் நிறைய கர்ம வினை பயன் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வினைகளை தீர்ப்பதற்கு 5 விதமான உபாயங்களை உபநிஷத்துக்கள் சொல்லி வச்சுட்டோம். இந்த 5 விதமான உபாயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது உபாயம் இறைவனை சரணாகதி அடைவது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி. பொதுவாக பிடிச்ச தெய்வங்களை பற்றி நம்ம சேனல்லையே காணொலிகளில் போட்டிருக்கோம். 1, 5, 9ஆம் அதிபதியாக யார் வராங்களோ அந்த கிரகங்களுடைய மூல தெய்வங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு தேவையான சக்தி கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான முதலாவது உபாயம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வது, வழிபடுவது, சரணாகதி தத்துவத்தில் அவங்கள்ட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிடுறோம். இப்போ ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேச லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதிகளாக வரக்கூடியவங்க செவ்வாய், சூரியன் மற்றும் குரு. இதில் செவ்வாய் முருகப்பெருமானையும் துர்க்கையும் குறிப்பிடக்கூடிய தெய்வம். சூரிய பகவான் சிவன், விஷ்ணு மற்றும் சூரிய பகவானையும் குறிப்பிடுற கிரகம். குரு பகவான் தட்சிணாமூர்த்தியையும் குருமார்களையும் குறிப்பிடக்கூடிய கிரகம். அப்போ இந்த அடிப்படையில் இவர்கள் வழிபாடுகளை செய்யும்போது தெய்வ வழிபாட்டின் மூலமாக தெய்வ நிந்தனை செய்ததனால் ஏற்பட்ட கர்மா குற்றங்கள் நிவர்த்தியாகும். இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ நிந்தனை பயங்கரமாக பண்ணுவாங்க. கடவுளுக்கு கண்ணே கிடையாது, அவனை இப்படி இவனை இப்படின்னு ஏகவசனத்திலெல்லாம் திட்டத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கர்மாவை இது உங்களுக்கு தீர்த்து வைக்கும், நன்மை பயக்கும் அமைப்புகளாகும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நீதி நூல்களை படிப்பது. நமக்கு நல்ல பல நூல்கள், இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான நல்ல பல நீதி போதனை நூல்கள் எல்லாம் உண்டு. இந்த நீதி நூல்களை படித்து அதில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி வாழ்வியலில் நடப்பது நீதி பரிபாலனை அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. இப்போ ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான உபநிஷத்துக்கள், சிவபுராணம், கந்த புராணம் மாதிரியான பக்தி காவியங்கள், இந்த மாதிரியான மூல நூல்கள், நீதி நூல்களை படித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வாழ்நாளில் சரியாக பயன்படுத்தி கொள்வது. அந்த சும்மா படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, படித்ததை ஃபாலோ பண்ணணும். அந்த விதிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது, அதன்படி நடந்து கொள்வது. இதன் மூலமாகவும் நமக்கு அறிவுசார் கர்மாக்கள் தீர்ந்து போகும். கர்ம வினைகள் குறைய குறைய ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா வாழ்நாளில் அவர் அது வரைக்கும் கிடைக்காத மன அமைதியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் வசதி வாய்ப்புகளும் சாந்தமும் கிடைக்கப்பெறும். ஸோ முதல்ல தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சிடுறது. அதற்கு அடுத்தது நீதி போதனைகளை ஃபாலோ பண்ணுறது, நீதி நூல்களை படித்து அதனுடைய விதிகளை ஃபாலோ பண்ணுறது. 3வது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறது. பித்ருக்கள் அப்படிங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய் தகப்பன், நம்ம வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மாமன் மாமி, சுற்றம், உற்றார், உறவுகள், பாட்டன் பாட்டி, மூதையார். இதில் உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறவுகளுக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் எந்த விதமான தீங்கும் இழைக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறது. பெற்றவங்களை பார்க்குறதுங்கிறது நம்மளுடைய கடமை. இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் உங்களையே நம்பி வந்த வாழ்க்கை துணையை
மனம் கோணாமல் பார்த்துக்கிறது, உங்களுக்கு மூலமாக இந்த உலகத்துக்கு வந்த குழந்தைங்களை சரியான வழிகாட்டியாக இருந்து அவங்கள வழிநடத்தி செல்வது, மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கிற உறவுகளான மாமனார் மாமியார் உறவுகளை சரியானபடி பேணி பாதுகாக்கிறது. இதெல்லாம் வந்து பேணி பாதுகாக்கணும்னா உடனே மாதம் மாதம் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து செலவு பண்ண வைங்க அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் இல்லை. உங்கள் சக்திக்கு உட்பட்ட உதவிகள், மனதால், உடலால், வாக்கால், பொருளால் செய்யக்கூடிய சக்திக்குட்பட்ட உதவிகளின் மூலமாக அவர்களை பேணி காப்பது. நம்மளுடைய பித்ருக்களுக்கு சரியானபடி நாம் தர வேண்டிய கடமைகளை, திதிகளை மற்றும் தர்ப்பணங்களை ஒழுங்காக செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிறது. இது வந்து முன்னோர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கர்ம வினையை முழுமையாக தீர்க்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சுற்றமும் நட்பும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில் ஒன்றுவிட்ட உறவுகள் மற்றும் இயலாதவர்கள், ஏழை எளிய மக்கள், இயலாதவர்கள், உடலால் பலகீனமானவர்கள், மனதால் பலகீனமானவர்கள், மிகவும் ஏழ்மை நிலைக்கு கீழே இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவர்கள், உடலில் சம்பாதிக்க இயலாத தெம்பில்லாத மனிதர்கள், இவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்கிறது. இது வந்து மற்றவர்களின் சாப கர்ம வினையை தீர்ப்பது. நம்ம நல்லா பழைக்கிறோங்கிற ஒரு மமதையில் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி அதனால் சில சாபம் பாவம் இதையெல்லாம் வந்து கண்டினியூட்டியாக பெற்றுக்கொண்டே இருப்போம். அதை தீர்ப்பதற்கு உங்களால் ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது, மனதாலும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது, முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி புரியும் தன்மையோடு இருப்பது, தொடர்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய உறவுகளுக்கு நல்ல அறிவுரைகள், உங்களாலான உதவிகள், உணவளிப்பது, அன்னதானம் செய்வது, கோயில் திருப்பணிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறது, இந்த மாதிரியான காரியங்களின் மூலமாகவும் நீங்கள் கர்ம வினையை தீர்க்க முடியும். புரியுதுங்களா? நம்மளுடைய தெய்வ நிந்தனையினால் ஏற்படுற கர்ம வினையை சரணாகதியின் மூலமாகவும், நீதி நூல்களை படித்து அதன்படி வழி நடந்து கொள்ளும்போது தவறான எண்ணங்கள் சிந்தனைகளின் மூலமாக ஏற்பட்ட கர்ம வினைகளையும், பித்திருக்களை சரியானபடி பேணி பாதுகாப்பதன் மூலமாக பித்திருக்கள் மூலம் ஏற்படும் கர்ம வினைகளையும், உற்றார் உறவுகள், ஒன்றுவிட்ட உறவுகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்கள் மூலம் பெற்ற சாபங்களையும் கர்ம வினைகளையும் தீர்த்து கொள்ள முடியும். 5வது மிக முக்கியமான அமைப்பு பார்த்திங்கன்னா, மற்ற உயிரினங்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது. இப்போ மனிதர்களை தாண்டி மற்ற உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் இடம் உண்டு இல்லைங்களா? அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பூமியில் சரியான மரியாதையை கொடுப்பது, நம்மளால் அவங்களுக்கு எந்த தீங்கும் விளையாமல் பார்த்துக்கொள்வது. இந்த காகத்துக்கு உணவளிக்கிறது, வெயில் காலத்தில் மொட்டை மாடியில் தண்ணி வைக்கிறது, கால்நடைகளுக்கு உணவளிக்கிறது, கால்நடைகளை பராமரிக்கிறது, அல்லது கால்நடைகளை சரியாக பராமரிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்காத நிலையில் அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கானதை செய்து கொண்டு வருவதும் மற்ற உயிர்களால் ஏற்படும் கர்ம வினைகளை உங்களுக்கு குறைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? பொதுவாக கர்ம வினை யாருக்கு தொடருதுங்கிறதுக்கான அறிகுறி, சனி பகவான் தான் கர்மகாரகன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1, 5, 9ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக உட்கார்ந்து மேலும் பாவ கிரகங்களோடு தொடர்பு கொண்டார்னா நம்மளுடைய கர்மா நம்மை தொடர்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இந்த 5 உபாயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இறைவனை சரணாகதி அடைவது, நீதி நூல்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்வியலை அமைத்து கொள்வது. இறைவனை சரணாகதி அடையிறது, மூல நூல்கள் நீதி நூல்களின்படி நம்ம வாழ்க்கையை படித்து அதன்படி நம்ம அதனுடைய வாழ்வியலை அமைத்து கொள்வது, பித்திருக்களை சரியான முறை பேணி பாதுகாப்பது, நம்மளுடைய உறவுகள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமன் மாமி மற்றும் உறவுகள், நம்ம மூலமாக வந்த குழந்தைகள், நமக்கு வாழ்க்கை துணையாக வந்தவங்க, இவங்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்ளும் தன்மை. அதற்கு அடுத்தபடியாக இல்லாத மனிதர்களுக்கு உதவுறது, ஏழை எளியவர்கள், உறவுகள்லேயே நிறைய பேர் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களாலான இயன்ற எளிய உதவிகள், ஒரு கைங்கரியமாக செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் கூட ஒருத்தருக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கும். அவருக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரைகள் கூட மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு ரிட்டன் ஒரு நல்ல பலனை தரும். இதில் பலன்கள் வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, முதல்ல நல்ல சாந்தமான மனோநிலை கிடைக்கும், அதன் மூலமாக வாழ்வியல் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்.
இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிற உயிர்களை பேணி பாதுகாத்து, பறவைகள், விலங்குகள், கால்நடைகள், ஊர்வன, பரப்பன, உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் தீங்கிழைக்காமல் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்யும் அமைப்பை பெறுவது. புரியுதுங்களா? ஸோ இந்த 5 வழிகளில் உங்கள் கர்ம வினையை முற்றிலுமாக நசித்துவிட முடியும். அப்படி செய்கிற பட்சத்தில் உங்கள் சந்ததியும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்புடன் திகழ்ந்திடும் வாய்ப்புகள் உருவாகும். ஜாதகத்தில் நிறைய நெகட்டிவான பலன்கள் இருக்கிற ஜாதகங்கள்லாம் கூட இந்த மாதிரியான கர்ம வினைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, அதை நிவர்த்தி செய்கிற முயற்சிகளில் ஈடுபடும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ இதை உங்கள் வாழ்க்கையிலும் முயற்சி செய்து பாருங்கள். இது சனி 5, 9 லக்னத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். இது அனைவருக்குமான போதனை தான். நம்மளுடைய உபநிஷத்துக்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, மூல நூல்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மவினை தீர்க்கும் யோகிதையான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ இதை அனைவருமே ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஜாதகத்திலும் இந்த அமைப்பின்படி நீங்களும் உங்கள் கர்ம வினையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.